ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருநள்ளார் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்போதைக்கு நம்ம பஸ்ஸில் ஏறி இருக்கோம். எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூரில் தான் பஸ் ஏறுறோம். இப்போ மணி 11:45 ஆகுது. உள்ள பேக் வச்சுட்டேன். இதுதான் என் பேக்கு. சபா இப்போவே கண்ணை கட்டுது. இப்போயே படுத்துட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரலாம். நல்லாயிருக்கு ஏசி பஸ்ஸு. ஓகேங்க, வண்டி இப்போ கிளம்பிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா 12 மணி ஆகுது. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து திருநள்ளார் போக போகிறோம். திருநள்ளார் விடிய காலில் போயிடுவோம். விடிஞ்சிருச்சுங்க. நான் தான் கடைசின்னு நினைக்கிறேன். சரி இருங்க, நான் இறங்கிட்டு கூப்பிட்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ திருநள்ளாறில் இருக்கோம். அப்பா செம தூக்குங்க. பஸ் வேறு ஆடிக்கிட்டே வந்ததா, அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருந்தது. செம்மையாக ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. இங்கே தாங்க அந்த ஆட்டோ வருது பார்த்தீங்களா, அங்கே தான் பஸ் ஸ்டாப். அங்கே தான் இறங்கி அங்கேருந்து இங்கே நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் 1 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. 1 கிலோமீட்டரில் கோயில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. நம்ம நடைபயணத்தை தொடர ஆரம்பிச்சாச்சு. மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4:48 ஆகுதுங்க. 4:48 பரவாயில்லைங்க. 4:48க்கெல்லாம் பாருங்கள், கடைகள்லாம் நிறையா திறந்துருக்கு. நம்ம தூக்க கலக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஷாம்பூ, துண்டு இது மாதிரி வச்சுருக்காங்க. இதுதாங்க திருநள்ளார் கோயில், சனீஸ்வர பகவானோட கோயில். இது குளங்க. காலையில் வந்து பார்க்கலாம் என்ன குளம்னு. ஒரு நல்ல ஒரு டீயை போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ரூம் எடுத்துருக்கிறது வந்து இன்டீரியரில் எடுத்திருக்கோம். நம்ம அந்த திருநள்ளார் கோயில் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாக காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த வழியாகவும் வரலாம். இல்லாட்டி டேர்ன் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், இந்த வழியாகவும் நீங்கள் பார்க்கலாம். லாட்ஜஸ் நிறையா இருக்குது. அங்கே எங்கேன்னு சுற்றி லாட்ஜஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ரூமை பற்றி கவலைப்பட வேண்டாம். வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய லாட்ஜஸ் இருக்குது. அதே மாதிரி டாய்லெட் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பாதை வந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடும் கடைகள் இருக்குது, இல்லை ரைட் சைடும் கடைகள் இருக்குது. எல்லா கடையும் காலையிலேயே திறந்துருக்காங்கங்க. நான்லாம் எந்திரிக்கிறதே 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். லேண்ட்மார்க்கை வச்சு தான் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியுது. இந்த ரெடிமேட் கடைக்கு ஆப்போசிட்டில் தாங்க திருநள்ளார் குளம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகேங்க, ஆல்ரெடி பேட்ரி லோ ஆகிடுச்சு. நான் காலையில் எல்லாத்தையும் சார்ஜ் போட்டுட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஹாய், நைட்டு வந்தோம். நைட்டு வந்து இறங்கி நைட் பார்த்திங்க, நைட்டுன்னு சொல்லக்கூடாது, விடிய காலில் வந்து இறங்கி ஃபுல்லாக அந்த பாதையில் நடந்து வந்தோம். நடந்து வரும்போது ஃபுல்லாக உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. சுத்தமாக GoProலையும் சார்ஜ் இல்லாமல் போச்சு. அதே மாதிரி மொபைல்லையும் சுத்தமாக சார்ஜ் இல்லை. அதான் இருக்கிற வரைக்கும் எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக திருநள்ளார் பஸ் எடுத்ததுனால எனக்கு திருநள்ளாறில் ஸ்டாப் இருந்தது. நிறைய பேர் வந்து காரைக்கால் வழியாக வரலான்ட்டு இருப்பீங்க. காரைக்கால் வழியாக வந்தீங்கனாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரைக்காலில் இறங்கிட்டு காரைக்காலில் வந்து உங்களுக்கு வந்து பஸ்ஸஸ் நிறையா இருக்குது. நிறைய வசதி பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஊரில். திருநள்ளாறு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில்னு சொல்லுவாங்க. நம்ம பெரிய கோயில் போக போகிறோம். பெரிய கோயில் மீன்ஸ் நம்ம திருநள்ளாறு பெரிய கோயில், சனீஸ்வரர் பகவான் கோயில் போக போகிறோம். அதில் போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் குளிக்கல, போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போய் வீடியோ காட்டுறேன். பாய். நம்ம நைட்டு எங்கே நிறுத்தினோமோ அங்கேருந்தே ஆரம்பிக்கிறோம். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் லேட்டாக வரேன். லேட்டாக வந்ததுனால தான் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இதே நீங்கள் சனிக்கிழமை காலையில் போல் வந்தீங்கன்னு வைங்களேன், எவ்வளோ ஃப்ரீயாக நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நீ எப்படா வந்திருக்குன்னு கேட்குறீங்களா? நான் ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டம் இருக்கும். பட் நான் வந்த டைம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குதுங்க. டீ ஷாப் இருக்குது. அதே மாதிரி நிறைய பொருட்கள்லாம் விற்றுட்ருக்காங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. இந்த பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு பாதை போகுது இல்லையா, அதுதான் நலத்தீர்த்தத்துக்கான அந்த குளம், நலத்தீர்த்த குளம். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. உள்ளே கொஞ்சம் நடக்கிற மாதிரி ஒரு 600 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காவல்துறை அறிவிப்புலேருந்து ரைட் சைடில் பிள்ளையார் கோயில் இருக்குது. லெஃப்ட் சைடில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். நம்ம இப்போ போயிட்டு நலத்தீர்த்தத்தில் இறங்கி நல்லா நீராட போகிறோம். நீராடிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கிளம்பலாம்.
இந்த வீடியோலாம் என்னால் காட்ட முடியாதுங்க. ஏன்னு கேட்குறீங்கன்னா, நான் தனியாக தான் வந்திருக்கேன். அதனால் எனக்கு வீடியோ எடுக்கலாம் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் எடுத்து போயிட்டுருக்கேன். ஆனால் செம்ம வியூ தெரியுமாங்க. மேகம் பாருங்களேன், என்ன அழகாக இருக்குது. மேகம் அந்த குளத்துக்கு நேராக அந்த மேகத்தை பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. நான் குளித்து ட்ரெஸ் மாற்றிட்டேன், நல்லா இருக்குங்க. தண்ணி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸை கழட்டி தண்ணியில் வெளில கழட்டி போடுறேன். அந்த குளிச்சுட்டு தூக்கி போடுற ட்ரெஸ் வந்து இங்கே போட்டாங்கன்னா நல்லது. பாவம் இறங்கி எடுத்துகிட்ருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம். அதே மாதிரி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஷாம்பு பாக்கெட்லாம் போடுறதுக்கு அழகாக குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. அந்த குப்பை தொட்டியில் யாருமே போட மாட்டுறாங்க, அதை தவிர வெளியில் தான் கிடக்கு. தயவு செஞ்சு கோயிலை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும், கொஞ்சம் அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இந்த தேங்காய் வாங்கி தலையை சுற்றி உடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்கள், இதுதான் தேங்காய் உடைக்கிற இடம். தேங்காய் வாங்கிட்டு வந்து நான் உடைச்சிட்டேன். ஒரு சூடம் ஏற்றி வச்சுட்டு தேங்காய் உடைச்சாச்சு. எவ்வளோ தேங்காய் கிடக்குது பாருங்கள். அப்பா, அவ்வளோ தேங்காய் உடைச்சிருக்காங்கங்க. அப்படின்னா நிறைய பேர் வந்து உடைச்சிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். நல்ல வேளை நம்ம கூட்டத்தில் மாட்டாமல் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும்போது வந்திருக்கோம். இதுதான் மக்களே அந்த பிள்ளையார் கோயில். பக்கத்தில் வந்து பைரவர் கோயில் இருக்குது. செம்ம நிம்மதிங்க அது. உண்மையிலே இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில்னு சொல்கிறாங்க, பிள்ளையார் கோயில். இதுக்கு ஒரு வரலாறும் இருக்குது, அது தனி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்களா, குளத்தாங்கரை ஒட்டினாப்லேயே அந்த பைப் ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர், RO சிஸ்டம் மூலமாக ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்துருக்காங்க. சாய்பாபாவை அப்படியே கும்பிட்டுக்கிட்டே மேலே பார்த்தோன்னா ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் இருக்கும். இப்போ கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நேரத்தில் இந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு நீங்கள் சாமியை பார்க்கலாம். இல்லை நான் கூட்டத்தோடு போய் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக போகலாம். அதுக்கான ரூட்டையும் நான் காட்டுறேன். 12 ராசிக்குள்ள விநாயகர். இது குரு பகவான் சிவனுக்கே பாதுகாப்பாக நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம். அது எப்படி பாதுகாப்பாக இருக்காது. பணம் வேணும்னாக்கா இது பணம் வேணும்னா இங்கே குபேர காசு. உனக்கு பணம் வேணும்னா பாதுகாப்பு வேணுமா? நமக்கு பணமும் வேணும், பாதுகாப்பு வேணும். ரைட், ரெண்டுமே இருக்கு. இந்த கீரை எதுக்குக்கா? கீரை வந்து சனீஸ்வரன் கோயிலுக்கு பக்தர்கள் வராங்கல்ல, ஆமாம், அவங்க வந்து சனீஸ்வரன் கோயில்னாலே தான தர்மம் பண்ணணும். மாட்டுக்கு இல்லை மனிதருக்கு யாசகர்களுக்கு தானம் பண்ணுறது. ஓகே. அதனால் அவுத்திக்கீரை வாங்கி மாட்டுக்கு கொடுப்பாங்க. இது அகத்திக்கீரை வந்து மாட்டுக்கு கொடுப்பாங்களா? எல்லா கோயிலை விட சனீஸ்வரன் கோயிலில் தான் தான தர்மம் அதிகமாக பண்ணுவாங்க. ஓ, சரி. சனீஸ்வரன் கோயிலில் அவுத்திக்கீரை வாங்கி பசு மாட்டுக்கு தானமாக கொடுத்துருவாங்க. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. இது என்னக்கா? அது எள்ளு சாதம்ப்பா. எள்ளு சாதம் எதுக்கு இது? 12 ராசிக்கு உள்ளது. 12 ராசிக்கு உள்ளது. யாராருக்கு நேரம் சரியா இல்லையோ அவங்க வந்து எள்ளு சாதம் வாங்கி சாமியாருங்களுக்கு தர்மம் கொடுத்துருப்போம்னா கொஞ்சம் கஷ்டங்கள் குறையும். பகவானுக்கு எள்ளு சாதம் தான் பண்ணிருக்காங்க. ஓகே. அந்த எள்ளு சாதத்தை வாங்கி காக்காவுக்கு வைக்கலாம், பிச்சைக்காரவங்களுக்கு தானம் கொடுக்கும். ஓகேக்கா, சூப்பர்க்கா. ஒரு வழியாக குளிச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. அதே மாதிரி அன்னதானத்தை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டாச்சு. காயின்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த தகடு பற்றி சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் வந்து சேகரிச்சிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இங்கே குளத்துக்கு வந்து குளிக்கணும் அப்படின்னு எப்படி நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்ச்சிக்கு பக்கத்தில் ஒரு ரெடிமேட் கடை ஒன்று இருக்குங்க. நான் விடிய காலையில் வரும்போது நம்ம அங்கே தான் ஸ்டாப் பண்ணோம். திருப்பி வரும்போது அந்த கடை திறந்துருக்கும்போது யதார்த்தமாக உள்ளே போய் கேட்டேன். அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் அவங்க தான் சொன்னாங்க. அவங்கள்ட்ட ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு தான் திருப்பி நான் வந்து போய் குளித்தேன். அவங்க என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்கன்ட்டு வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன், அதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அண்ணா, இப்போ கோயிலுக்கு போகணுமா இல்லை குளத்துக்கு போகணுமாண்ணே? என்ன பண்ணணும்னு தெரியல, சொல்கிறீங்களா கொஞ்சம்? இங்கே வந்து முதல்ல நலத்தீர்த்த குளத்தில் குளிக்கணுங்க. அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. விநாயகர் கோயில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விநாயகர் கோயிலுக்கு நேராக வந்து தேங்காய் சூடம் வாங்கி தலையை சுற்றி உடச்சிட்டு திருப்பி இங்கே வந்து நம்ம குளிச்சுட்டு தான் அது எல்லாமே செய்யணும்.
திருப்பி நம்ம கடைக்கு வந்து கருப்பு துணி சாமிக்கு வஸ்திரம் வாங்கி சாத்தலாம். அது இல்லாமல் குளிக்க போகும்போது போட்டிருக்க துணி அஷ்டமத்து சனி 7.5 சனி இருக்கிறவங்க போட்டிருக்க துணியை விடணும். அப்படி விட போகும்போது நம்மள்ட்ட வந்து குறைஞ்ச விலையில் துணியை வாங்கி அவங்க அதை விட்டுட்டு நம்ம வேறு துணி கொண்டு வந்திருந்தாலும் சரி, இல்லை நம்மள்ட்டே துணி வாங்கிட்டு போய் போட்டுக்கிட்டு அங்கே விநாயகர் சாமி கும்பிட்டுட்டு திருப்பி வந்து நேராக சனீஸ்வரன் கோயிலுக்கு போக வேண்டியதான். சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணும்போது நம்மகிட்ட இருக்கிற ஒரு அர்ச்சனை கருப்பு துணியை வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வர வேண்டியதான். அவ்வளோதான். கருப்பு துணி பட்டு துணி மாதிரி இருக்கும். அது வந்து 1/2 மீட்டர் கொடுப்போம். அதை வாங்கி சாமிகிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை சாமிகிட்ட சாஸ்திட்டு வஸ்திரத்தை அவங்கள்ட்ட கொடுத்து சாத்திட்டு வந்துட வேண்டியதான். அவ்வளோதான். எனக்கு அந்த காட்டுங்க அந்த கருப்பு துணி இது எடுத்து பாருங்க. இதுதான் அந்த கருப்பு துணி. இதுதான் அந்த கருப்பு துணி. இப்படி தான் இருக்கும். நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஓகே. இதில் ஒன்று கொடுங்க. இது மட்டும் இருந்தால் போதுமா இல்லை? இது மட்டும் போதுங்க. சாமி சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு துணி இது மட்டும் இருந்தால் போதும். ஓகே ஓகே. ஜிபே இருக்காண்ணா? ஜிபே இருக்குது. நம்மள்ட்ட ஜிபே இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஓகே, ஜிபே பண்ணிக்கலாம். நன்றி. ஓகே. நான் சொன்னால் கூட இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன். அவர் சூப்பராக சொன்னார். இதுதாங்க அந்த க்யூ. நம்ம அந்த அந்த கோயிலுக்குள்ளே போகணுன்னா நம்ம அந்த கேட்டுக்குள்ளே தான் போகணும். இப்போ நான் போக தேவையில்லை, ஏன்னா நான் மெயின் வழியாகவே போயிடலாம். கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த கேட் வழியாக தான் உள்ளே போகணும். இதுக்குள்ளே அப்படி சுற்றி போனீங்கன்னா உள்ளே கோயிலுக்குள்ளே போயிடலாம். ஆனால் நம்ம இப்போ அப்படி போகிறதில்ல. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கோயில் என்ட்ரன்ஸ் வழியாக போகிறோம். இந்த குளம் பேர் வந்து பிரம்ம தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கா, தெப்ப குளம்னு சொல்கிறாங்க. இந்த தெப்ப திருவிழாலாம் நடக்கும் பார்த்திங்களா, அப்போ வந்து தெப்பம்லாம் விடுவாங்கள்ல, அது இந்த குளத்தில் தான் விடுவாங்கன்னு சொன்னாங்க. இந்த குளத்தை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம யார்ட்டாச்சும் கேட்கலான்னு யோசிக்கும் போது அங்கே ஒரு அம்மா வந்து தண்ணியை தெளிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயோ பார்க்குறாங்க, திருப்பலா ஓகேங்க. ரொம்ப நேரம் சாமி கும்பிட்றாங்கங்க. வராங்க இருங்க கேட்போம். ஒரே நிமிஷம். நீங்கள் இந்த ஊரா? ஆமாம், இந்த ஊர் தானுங்களா? ஓகே. இது இந்த குளம் இந்த கோயில் பற்றி டவுட் இருக்குது, சொல்கிறீங்களா? சரி, இப்படி வந்தேன். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? பேர் கைச்சி. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? 27 வருஷமாக அங்கே வருவோம். 27 வருஷமாக இருக்கீங்க. ஓகே. இது என்ன குளம் ஆக்சுவலாக? இந்த குளம் பிரம்ம தீர்த்தமா? பிரம்ம தீர்த்தம்னு சொல்லுவாங்க. ஓ, அது பிரம்மர் சிலைங்களா? சரி, ஓகே. அந்த பக்கம் சரஸ்வதி தீர்த்தம். அந்த தீர்த்தம் சார். அந்த ஒரு யானையோட கட்டுற இடம்லாம் இருந்தது. ஓகே. சரி, ஓகே. ஆக்சுவலாக அது திருநள்ளாறு வரலாறு என்ன? திருநள்ளாறு வரலாறுங்கிறது வந்து நலன் தமயந்தி அவங்கள வந்து 7.5 சனி பிடிக்கும்போது ரொம்ப நலன் தமயந்தி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது, நலன்னா அந்த ராஜா மகாராஜா. ஓகே. அவர் இங்கே வந்து நம்ம திருநள்ளாறில் நிலத்தீர்த்தத்தில் பிடிச்சிட்டு அங்கே அந்த விநாயகர் இருப்பாங்க பக்கத்தில், அதை கும்பிட்டு இங்கே வந்து சிவபெருமானை கும்பிட வரும்போது சனி பகவானால் அவர் பின்னால் உள்ளே போக முடியாமல் வெளியிலே நின்றுட்டு அவர் வெளியில் கும்பிட்டுட்டு வரும்போது பிடிக்கலான்னும் போது அவர் பிடிக்கல. அதுக்கப்புறம் அவரால் பிடிக்க முடியல. நீ அப்படியே இந்த மாடத்துலேயே இரு, வர்றவங்களுக்கு உனக்கு ஒரு தனி சன்னதியாக இங்கே வர பக்தர்கள் வந்து உன்னை தரிசனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கொடுத்த வரத்தில் அவர் சனி பகவான் வந்து தர்பாரணீஸ்வரர் போய் நம்ம கும்பிட்டுட்டு வந்து சனி பகவான். அதுக்கு ஏன் அந்த தர்பாரணீஸ்வரர் பேர்? அது வந்து தர்பைக்காடு. இந்த இடம் எல்லாமே தர்பைக்காடாக ஒரு காலத்தில் இருக்குது. அந்த பின்னாடி ஒரு மரம் இருக்கா? வந்து இது ஸ்தல விருட்சமே தர்பை தான். ஓ, சரி. தர்பை காட்டுக்குள்ளே இருக்கிற சிவன் தர்பாரணீஸ்வரர். ஓகே. இது வந்து இதில் தான் தேர் இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமாம், இது தேர் இருக்கும். வைகாசி மாதத்தில் இது வந்து பிரம்மோற்சவம். வைகாசி மாதம். இந்த வருஷம் வந்து இப்போ மே 30ஆம் தேதி தேர் திருவிழா. எத்தனை தேர் இருக்குங்க? இந்த ஒரு தேரா இல்லை? 5 தேர் இருக்கு. ஓ, இந்த 5 தேருங்களா? தியாகராஜருக்கு, 5 தேர். சண்டிகேஸ்வரர். 5 தேர். 5 தேர். எப்போ சொன்னீங்க? வைகாசி மாதம் வரும்.
20 நாள் ம் பிரம்மோற்சவம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. மக்களே, இதுதான் அந்த தேரா. 5 தேர் இருக்குமா இங்கே வச்சுருக்காங்க. வரிசையாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு தேர் இருக்குது, இங்கேயே 2 தேர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தேர் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ பிரம்ம தீர்த்தம் இங்கே தான் நிற்கிறோம். சூப்பராக பேசினாங்க, அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க. நிறைய தகவல் கிடைக்குது. நம்ம ஒருத்தங்கள்ட்டையும் கேட்கும்போது ஒருத்தவங்களும் ஒரு தகவல் சொல்லும்போது சூப்பராக இருக்குது. நிறையா இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நிறைய பேர். நம்ம அடுத்த இடத்துக்கு போய் பார்ப்போம். ஒரு வழியாக கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சாச்சு. நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த கோயில் அமைப்பே சூப்பராக இருக்குங்க. சூப்பராக கட்டியிருக்காங்க. அமைதியாக, என்ன தான் வெயில் அடித்தாலும் நல்லா இருக்கு, காற்று வருதுங்க. அதே மாதிரி சுற்றி கடைகள் தான். இதுதாங்க அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். உள்ளே வந்து போக முடியல, கேமரா வச்சுட்டு வர முடியல, அதனால் கட் பண்ணிவிட்டு உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே வந்திருக்கேன். யானையெல்லாம் இருக்குங்க. போய் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. இந்த கோயிலுக்கு மேலே வந்து அழகாக ஓவியங்கள் வரைஞ்சிருக்கு. சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. எப்படி வரைஞ்சாங்கன்னு தான் தெரில, செம்மையாக வரைஞ்சிருக்காங்க. இது எங்கேன்னு பார்த்துருக்கீங்கன்னா, அந்த கோயில் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்சோடனே மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவியங்கள் நிறையா இருக்குது. அப்படியே பேன் பண்ணி இப்படி திருப்பினோம்னா கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்துடும். நம்ம கோயிலுக்குள்ளே அப்போ போகிறோம். கோயிலுக்குள்ளெல்லாம் கேமரா அலோட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. சும்மா ஒரு குருட்டு நம்பிக்கையில் எடுத்துகிட்டு போகலாம். திட்டினாங்கன்னா வாங்கிக்கலாம், பரவாயில்ல. இதுதான் அந்த சனீஸ்வர பகவானோட சன்னதி ரைட் சைடில். இது நம்ம சிவனோட சன்னதி. கேமரா அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க, கட் ஆகிடுச்சு, அதனால் கட் பண்ணிட்டேன். இதுதாங்க பிரகாரம், வெளி பிரகாரம். சிவனை நீங்கள் கும்பிட்டுட்டு வெளில வந்தீங்கன்னா இது வெளி பிரகாரம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா கோயில்கள்லையும் இருக்கிற மாதிரி பிள்ளையார், சிவபெருமான், அதே மாதிரி முருகன், சண்டிகேஸ்வரர் எல்லாமே இருக்காங்க. சரிங்களா, சண்டிகேஸ்வரர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி, இவங்க எல்லாமே இருக்காங்க. நம்ம அந்த கோயில் சுற்றி வரோம் பார்த்திங்களா. சுற்றி வரும்போது எப்படின்னா ஒரு சில இடத்துல நிழலாக இருக்குது, அதனால் நம்ம நல்லா நடந்து வந்துடுறோம். அடிக்கிற வெயிலில் இந்த கல்லில் நடக்க முடியலைங்க. காலெல்லாம் கொப்பளமாக வந்துடும் போல். கடவுளே, நீ தான் கொப்பளம் இல்லாமல் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நடந்துகிட்ருக்கேன். செல்விமா சொன்ன மாதிரி இதுதாங்க அந்த ஸ்தல விருட்சம். அந்த சொன்னாங்கள்ல தர்பக்காடுன்னு சொன்னாங்கள்ல, அது இதுதான் அந்த போர்டில் போட்டிருக்கு. இந்த தர்பக்காட்டிலேருந்து இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனீங்கன்னா அந்த சிவபெருமானோட சந்நிதி வரும். அதே மாதிரி இந்த கிணறு இருக்குது பார்த்திங்களா, எல்லோரும் இந்த கிணறுல வந்து தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து சத்தம் போட்டாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அபிஷேகத்துக்கு மட்டும் தான் தண்ணி எடுக்கணும்னு சொன்னதுனால விட்டுட்டாங்க. அங்கேருந்து அப்படியே வந்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த வழியாக நம்ம போனோம்னா ரைட் சைடு வந்து சிவன் சன்னதி. நம்ம இப்போ வெளியில் போகிறோம். வெளியில் போனோன்னே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனீஸ்வர பகவான் இருப்பாங்க. அவர் தான் மெயினிங்க. சனீஸ்வர பகவானை வந்து கும்பிட்டுட்டு நம்ம போகணும். கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். அப்படியே வெளியில் வந்தேங்க. சனீஸ்வர பகவான் அந்த சன்னிதிலேருந்து சரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்ட்டு வெளியில் வந்தேன். வெளில வந்து பார்த்தா இங்கே ஒரு குளம் இருக்குது. செல்விமா சொன்ன மாதிரி இங்கே ஒரு குளம் இருக்குது. பரவாயில்லைங்க, செம்ம அமைதியாக இருக்குது குளத்தில். அங்கே பாருங்கள், சுற்றி மீனாக இருக்குது. ஒரு பூனை வேறு அந்த மீனை பார்த்து கத்திக்கிட்டே இருக்குது. செம்ம, அதாவது எப்படி சொல்கிறது, அது ஒரு புது ஃபீலிங்காக இருக்குது. யாருமே வரலைங்க அந்த சைடு, நம்ம மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிட்டு பிடிச்சி ஏதாவது திட்டுக்கிட்டு போகிறாங்களோன்ட்டு பயந்துக்கிட்டே தெரிஞ்சிட்ருக்கேன். இந்த வழியாக வரலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த வழியாக வந்தால் இது ஒரு ரூட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா யானை கட்டுற இடம் இருக்குது. இதாங்க அந்த யானை கட்டுற இடம். வெளியில் இருந்ததில்ல யானை, அந்த யானையை வந்து இங்கே தான் வந்து கட்டி போடுவாங்க. நம்ம அந்த யானை கட்டி போடுற இடத்துலேருந்து வெளில வந்தோன்னா இது ஒரு பிரகாரம், இது ஒரு கியூ இருக்கிற மாதிரி இடம் இருக்குது. அதையும் தாண்டி உள்ளே போகணும். இப்போ ஏன்னா அவங்க ஒருத்தவங்க வந்து பூட்டிகிட்டு போயிட்டாங்க, நம்ம இருக்கிறத கூட பார்க்காம பூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம திறந்து ஃபஸ்ட்டு உள்ளே போவோம். ஒரே நிமிஷங்க.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரகாரம் வந்து வெளிப்பிரகாரம். ஆக்சுவலாக நம்ம சனீஸ்வர பகவானை கும்பிட்டுட்டு வெளியில் வருவோம்ல, வெளியில் வரும்போது இந்த வெளிப்பிரகாரம் இருக்குது. இப்போ வந்து இந்த வெளிப்பிரகாரத்தை நம்ம சுற்றி வரணும். சுற்றி வரும்போது அந்த சனீஸ்வரன் அங்கே இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சனீஸ்வரனுக்காக க்யூ நின்றுச்சு பார்த்தீங்களா, அங்கே நம்ம போயிடலாம். ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. என்னென்னு கேட்குறீங்களா? தெரியாதனமாக வெளியில் வந்துட்டேங்க. உள்ளே அழகாக கேட் இருந்தது, அதுக்குள்ளே போகாமல் வெளியில் வந்துட்டேன். காலு செம்மையாக சுடுதுங்க. அப்பாடா, ஒரு வெளியே உள்ளே எகிரி குதிச்சாச்சு. நான் பண்ணுற சேட்டையெல்லாம் குரங்கு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறேன். எப்போ கோயிலை பிடிச்சி கழுத்து சேர்த்து வெளில தள்ளி விட போகிறாங்கன்னு தெரில. செம்ம சூடுங்க. ஐயோ, அந்த என்ன கொதிக்குது. தெரியாதனமாக வெளில போயிட்டேன். திருப்பி நான் தீ மிதிக்க போகிறேன். ஏன்னா தீ மிதிக்க போகிறேன்னு கேட்குறீங்களா? அங்கே பாருங்கள், வெயில் ஆரம்பிச்சிருச்சு. அப்பா, ஒரு வழியாக நிழலுக்கு வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றியும் வந்து சிவனோட போசஸ் ஒரு போசஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து சிவதாண்டவம் போசஸ் ஃபுல்லாக வந்து அந்த தூணில் வச்சுருக்காங்க. இந்த சிவதாண்டவம் போசஸ் வந்து நான் தனித்தனியாக எடுத்திருக்கேன். இதை ஒரே இமேஜாக நான் வந்து உங்களுக்கு பண்ணி லாஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணி விட்றேன். வெளிப்பிரகாரத்தில் இந்த இது இருக்குது. இங்கெல்லாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நம்ம வந்து கும்பிட்றோம். நம்ம அந்த சிவபெருமானை எடுக்கும்போது இந்த சிவபெருமானை பார்த்துங்க. இப்படியெல்லாம் இருக்காது இந்த கோயில். ஏன்னா நம்ம வந்திருக்க டைம் அப்படி நடசாத்த போகிற டயத்தில் வந்திருக்கோம். அதனால தான் கூட்டம் கம்மியாக இருக்குது. இதே நம்ம கூட்டமாக வந்திருந்தோன்னா இந்நேரம் இவ்வளோ ஃப்ரீயாலாம் நம்ம வந்திருக்க முடியாது, மாட்டியிருப்போம் கண்டிப்பாக. ஃபைனலாக நம்ம சனீஸ்வர பகவான் சன்னதிக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சிவனை கும்பிட்டோம். சிவனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரகாரத்தை சுற்றி வரும்போது சனீஸ்வர பகவானை கும்பிட்டேன். ஏன்னா கூட்டம் வெளியில் வரும்போது நம்ம கும்பிட்டுருக்கலாம், கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் நம்ம சுற்றி வரும்போது ஒரு மேடை மாதிரி இருக்குது. அந்த மேடையில் தான் நின்று நான் உங்களுக்கு இப்போ சாமி காட்டிகிட்ருக்கேன். வணக்கம் நண்பர்களே, இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்தீங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். நிறைய கோயில்கள் பற்றின தகவல்கள்லாம் நம்ம போஸ்ட் பண்ணலான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து தட்டிங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரீஷ். பாய்.